everyone, 10ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 2026க்கானது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாம் 2026 இம்பார்ட்டன்ட் ஒரிஜினல் மாடல் क्वेश्चन பேப்பர் தான். ஸோ இதில் உள்ள எல்லா क्वेश्चनஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி எது கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் பப்ளிக் எக்ஸாமுக்குமே எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நிறைய பேருக்கு கல்வி மினி அப்படிங்கிற நேம் வந்து புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா நான் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் 10th and 12th ஸ்டூடெண்ட்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஃபோக்கஸில். ஸோ அவங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால எவ்ரிடே நான் உங்களுக்கு வந்து டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து டைம் கிடைக்கிறது இல்லை. பட் இனிமேல் குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லையும் சரி, இன்ஸ்டா கமெண்ட்ஸ், யூடியூப் கமெண்ட்ஸ்லையுமே வந்து கேட்டிருந்தீங்க, வீடியோ போடுங்க. லாஸ்ட் இயர் போட்ட வீடியோ தான் இருக்குது குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு, இந்த வருஷத்துக்கு வந்து புது வீடியோ அப்லோட் பண்ணுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ் இப்போலேருந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காம கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செஞ்சு வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறத ரெக்கமெண்டேஷன் குறைஞ்சிருக்கும். ஸோ எல்லாருமே பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மறக்காம கல்வி மினி அண்ட் கேகே டெக் சேனல் 2 சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே வரும். ஓகேவா? ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, உங்கள் டியூஷனில் வந்து சீட் இருக்கா, எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு. ஆமாம், சீட் இருக்குது. 5 சீட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒருவேளை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு வந்து உங்கள் நேமு அண்ட் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி காண்டாக்ட் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் கால் பண்ணால் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் கால். உங்களுடைய நேமு, என்ன ஸ்கூலில் படிக்கிறீங்க, என்ன டிஸ்ட்ரிக்ட், என்ன ஸ்டாண்டர்ட், 10th 12th, என்ன மீடியம் அப்படிங்கிறத கமெண்ட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்துட்டு கால் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதில் மறக்காமல் டியூஷன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 5 சீட் இருக்குது. ஸோ எப்போ முடியும் தெரியாது, சீட்டு முடிஞ்சோன்னா நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ அதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து சொல் வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. அதுக்கப்புறம் விடைக்கேற்ற வினா அமைக்க இது கம்பல்சரி எல்லாருமே எழுதிடுவீங்க. ஸோ அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் இது. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் செங்கீரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூடப்படுவதாக முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் குறிப்பிடுகிறது, பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் விருந்தோம்பல் என்றால் என்ன, கண் என முடியும் குரல், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் இந்த 16வது கொஸ்டின், 18வது கொஸ்டின், 19வது கொஸ்டின், இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இலக்கணத்திலிருந்து கேட்கக்கூடியது. ஸோ பகுபத உறுப்பு இலக்கணம், கலைச்சொற்கள், ஸோ அந்த இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து தண்ணீர் குடி தயிர் குடம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பார்த்துக்கோங்க. வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரல்வாய் மொழிக்கு செல்கின்ற இத்தொடரில் கால வலுவதமைக்கு எடுத்துக்காட்டு அமைவது எவ்வாறு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் 3 மார்க்கை பொறுத்தளவில் பல துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு, இது புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயரில் தான் இந்த கொஸ்டின் புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கம்பல்சரி கேட்கக்கூடிய கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த 10 வினா கேட்டிருக்காங்க, அது வந்து பார்த்துக்கோங்க. உயிராக நான், பல பெயர்களில் நான், 4 திசைகளிலும் நான், இலக்கியத்தில் நான். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், பார்த்துக்கோங்க. அடுத்தது அகைன் 3 மார்க்ல மன்னன் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன், இதுவுமே ரொம்ப ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின் தான், பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின், பார்த்துக்கோங்க. அப்புறம் மனப்பாட பகுதி பாடல் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இலக்கணத்துல இருந்து கொஞ்சம் கேட்டிருக்காங்க. அதில் இந்த நச்சப்படாத செல்வன், அந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அணி. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பலி, அதில் அழகிட்டு வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 5 மார்க்கை பொறுத்தளவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்து மடல். ஸோ இது மிட்டம் எக்ஸாம் போர்ஷன்லேயும் இருந்திருக்கும், இப்போவும் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆவண்ணா உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக. ரொம்ப முக்கியமான ஒரு வினா, பார்த்துக்கோங்க. காட்சியை கண்டு கவினுரை எழுதுதல், ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர், ஆல்ரெடி நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து முன்னாடியே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் வாட்ஸ்அப் குரூப்பில். அது உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா
நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவனர் வழி நின்று விளக்குக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சங்ககால தமிழின் விருந்தோம்பல் பண்பு, அது பார்த்துக்கோங்க. பிருமம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அதே மாதிரி கோபல்லபுரத்து மக்கள் கதை, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா, பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இது கட்டுரை வந்து ரெண்டுமே பார்த்துக்கோங்க. தமிழின் இலக்கிய வளம், அதே மாதிரி வந்து சான்றோர் வளர்த்த தமிழ். இதில் சான்றோர் வளர்த்த தமிழ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு KK டெக் சேனல் அண்ட் கல்வி மினி சேனல் ரெண்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.